உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, ஏன் நீங்க இவ்ளோ பதறீங்க? இங்க பாருங்க, நான் உங்க பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டேன். வெளிய போயிட்டு வந்தா அவ மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் தான் கூட்டிட்டு போக வந்தேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. பேச்சு வள்ளி சொல்றது கரெக்ட் தானே? வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஆனந்திக்கு கஷ்டம் மேல கஷ்டம் தானே. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தா அவளுக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல. போயிட்டு வரட்டும் விடு. நீ சும்மா இரு. வள்ளி, நீ கூட்டு போயிட்டு வாமா. போமா. தேங்க்ஸ் மாமா. ஆனந்தி வா, மாமா சொல்லிட்டார்ல, கிளம்பலாம். அத்தெல்லாம் கோச்சுக்க மாட்டாங்க, வா. பயப்படாதடி. வர அத்தை. பாத்து போயிட்டு வாங்க. போலாமா? மேடம், அந்த வள்ளி என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ பாட்டுக்கு வந்தா ஆனந்திக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அடிச்சு சொல்லிட்டு போறா. எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா சொல்லு. வள்ளி எங்க வந்தாளா? எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா. ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற பேசிட்டு போறா. நீங்க தான் அவளை ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ முழுக்க முழுக்க வேலனுக்கு சப்போர்ட்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓ, கதை அப்படி போகுதா? அவளை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியாயிரு. இது இனிமே உன்னோட பிரச்சனை இல்ல, என்னோட பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? யாராவது ஏதாவது பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போகாம இவ எதுக்கு இதுல எல்லாம் தலையிட்டுக்கிட்டு இருக்கா? இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிச்சிட்டேன். வேதநாயகி ரொம்ப நேரமா அந்த பொண்ணு ரேணுகா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? அது தெரியலப்பா. ஆனா அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு அந்த புள்ள ரேணுகாவுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தா. சரி குருஜி, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க வழக்கம் போல ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சு கட்டிட்டு நிம்மதியா வள்ளி கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வழிய பாரு. நானும் அதுக்கு தான் குருஜி ஆசைப்படுறேன். சரி, ஆனா எங்க? சரி, நீங்க போங்க. பத்திரம் பத்திரம். ஏன்பா, உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? ஏதோ சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி தர மாதிரி நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க. இது கல்யாணப்பா. இது உன் தங்கச்சி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அவ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடுன்னு யோசிச்சியா? அந்த சோகத்துல அவ பைத்தியமாகி ரோட்ல துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அப்படியே அலைஞ்சான்னு வையி. இங்க பாரு, பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வாக்கு கொடுப்பா. உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றிமா. விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்காம போனாதானே நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனா ஆனந்திக்கு கார்த்திக்கு தான் கல்யாணம் நடந்துடுமே. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஆகாது தம்பி வேலு. உனக்கு எதிரா நிக்கிறது ரத்தனம். அவனை எதிரா நிக்க வச்சிருக்கேன். அவனை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஐயாவோட ஆசீர்வாதத்தோட தான் கார்த்தி ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறான். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. இன்னுமா உனக்கு புரியல? கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ண போறோம். என்னது? எனக்கா? என்ன விளையாடுறியா வள்ளி? இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? என் அம்மா அப்பா ரொம்ப மனசு அடைஞ்சு போயிருக்காங்க வள்ளி. அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நானும் உங்க அண்ணனும் சமாளிப்போம். நீ சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா என்னால ரெடி ஆக முடியாது வள்ளி. கார்த்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஏய், நீ கார்த்தியை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். கார்த்தியும் அந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கான். ஆனா ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை சமாளிக்க பயந்துகிட்டு விலகி போலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லடி, உங்க காதலுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க.
நீ சொல்றது கரெக்ட் தான் வள்ளி. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நாங்க ஒண்ணு சேருவோன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. மனசு விட்டு போய் தான் வேண்டான்னு சொல்றேன். ஏய், பிரச்சனைங்கிறல்ல, அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ரேணுகா தான். ஏய், என்ன சொல்ற? ரேணுகா தான் எல்லாத்துக்கும் காரணமா? இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா என் சந்தேகம் முழுக்க முழுக்க அவ மேலதான். கூடிய சீக்கிரம் அவ பண்ண எல்லா சதியும் நான் கண்டுபிடிப்பேன். ஏன்பா ரத்னம், ஆ? எதுக்கு வள்ளிய கூட்டிட்டு வந்த? ஏங்கா என்னாச்சு? ஆ, இல்லப்பா, எதுக்கு வள்ளிக்கு இந்த சிரமம்லாம்? அவ வீட்லயே நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தாலும் ஆனந்தி அவளோட ஃப்ரெண்ட் இல்ல. கடைசி நேரத்துல ஆனந்திக்கு சப்போர்ட்டா ஏதாவது பண்ணிடுவாளோன்னு ரேணுகா பயப்படுறா. அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இது, இப்பதான் பூ வாங்கிட்டு வரீங்களா? ஆமா மேடம், டிராபிக் அதான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ? இது எங்க அப்பா நடத்துற கல்யாணம். சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது அவருக்கு தான் கெட்ட பேரு. அதனால ஒழுங்கா கவனமா பண்ணுங்க, புரியுதா? சரிங்க மேடம். சரி போங்க, சீக்கிரம் போங்க. இப்ப என்ன சொல்றீங்க? தம்பி, எனக்கு நம்ம வள்ளி மேல நம்பிக்கை இல்லையா? ரேணுகா சொன்னதை நான் உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அக்கா, எப்ப நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தனோ அப்பவே இந்த கல்யாணம் பாதி நடந்த மாதிரி. ம், எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். எதுக்கும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்பா, அதுக்காக சொன்னேன். பாத்துக்கலாம்க்கா. அத்தை, என்ன ரெண்டு பேரும் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கோ ரேணுகா. ம். அம்மா, எதுக்கு இப்ப நீங்க இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ரேணுகா, கல்யாணத்துல ஏதாவது தப்பா நடக்குமோன்னு பயப்படுறியா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நம்பிக்கையோட இருந்த. நம்ம பேசினதெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பாளோ? சே, கேட்ட மாதிரி எல்லாம் தெரியல. நான் சொல்றேன், கண்டிப்பா அவன் நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பா. கேட்டுட்டு தான் தெரியாத மாதிரி ஜூஸ் வேற குடுத்துட்டு போறா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க அந்த வலியை மட்டும் நம்பாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.